ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமேன். பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இங்கே எப்படி இந்த 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை பவுல் ஆரம்பிக்கிறார் என்றால், அப்படி இருக்க சகோதரரே. அப்படின்னா எப்படி இருக்க, அப்படி இருக்கன்னு எதை அவர் சொல்கிறாரு அப்படின்னா, இதற்கு முந்தின 11 அதிகாரங்களிலே சொல்லப்பட்ட காரியங்கள். அதாவது கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் செய்து நமக்கு கொடுத்ததான ரட்சிப்பு, மீட்பு போன்ற காரியங்களெல்லாம் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே, நமக்கு இயேசுவானவர் இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போ கர்த்தரை நம்ம வர்ஷிப் பண்ணோம். ஆண்டவர் நமக்கு இவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்கும் போது நம்ம என்ன செய்யணும் ஆண்டவருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நம்முடைய சரீரங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நான் ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறேன். I beseech you therefore, brethren, by the mercies of God, that you present your bodies a living sacrifice, a holy, acceptable to God, which is your reasonable service. இந்த இடத்துல therefore அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அப்போது நம்ம இந்த 11 அதிகாரங்களிலே எவைகளெல்லாம் நமக்காக கிறிஸ்து செய்தாரோ அதற்கு ஈடாக நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய இருதயத்தை நாங்கள் இயேசுவுக்கு கொடுத்துட்டோம், சரீரம் எங்களுக்கு உரியது, நாங்கள் சரீரத்தை என்ன வேணால் செய்வோம்னு சொல்லி இந்த சரீரத்தில் பலவிதமான காரியங்களை செய்கிறாங்க. இன்றைக்கி பார்க்கும்போது மேலத்திய நாடுகளில் மாத்திரமல்ல, நம்ம இந்திய நாட்டில் கூட சரீரத்தில் பல இடங்களில் துவாரங்களை போட்டு குத்தி, அதில் சில படங்களை வரைந்து பச்சை குத்தி டாட்டூஸ் எல்லாம் போட்டு உடம்பு முழுக்க தேவனுடைய சரீரம், தேவன் அந்த சரீரத்தை தான் எழுப்ப போகிறாரு, அந்த சரீரத்தை தான் ஆண்டவர் மறுரூபமாக்க போகிறாரு. ஆனால் அந்த சரீரத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. பல இடங்களில் ஓட்டையை போட்டு அங்கே ரிங்கை மாட்டி, இங்கே மாட்டி, அதை மாட்டி, பல இடங்களில் இன்றைக்கி அருவருப்பான காரியங்களெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி செய்து அந்த சரீரத்தை கெடுத்து அதை நாசப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த சரீரத்தை தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய ஒவ்வொரு அவயவத்தையும், ஒவ்வொரு தனிப்பட்ட அவயவத்தையும் ஆண்டவருக்கென்று பலிபீடத்தில் அதை ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்கிறார். அப்போ சொல்லிட்டு 2ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. 12ஆம் அதிகாரம் ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினால் மறுரூபமாகுங்கள். முதல்ல சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்முடைய மனதையும் ஆண்டவர் புதிதாக்குகிறார். மனம், நம்மளுடைய மைண்டை ரினியூ பண்ணுகிறார். எதுக்குன்னா, டு பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஆண்டவர் கொண்டு வருகிறார். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் வித்தின், நமக்குள்ளே இருந்து ஆரம்பிக்குது. நாட் ஃப்ரம் வித்தவுட், நமக்குள்ளே இருந்து. இன்சைட் அவுட், நாட் அவுட் சைடு இன். இன்சைடில் இருந்து ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்மளுடைய உள்ளான மனதிலிருந்து, அந்த மனம் புதிதாகிறதினாலே ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்தி ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம்.
பிரியமானவர்களே, ஆதலால் இந்த பிரபஞ்சத்தோடு, இந்த பிரபஞ்சம் என்ற இந்த காஸ்மோஸ், அதோடு நம்ம ஒத்து வேஷம் தெரியாதபடி, இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாதபடி நம்மை காத்து கொண்டு அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நம்ம பகுத்தறிகிறதினாலே ஆண்டவர் நம்முடைய மனதை புதிதாக்கி ஆண்டவர் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறார், மறுரூபப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். And do not be conformed to this world, but be transformed. இந்த இடத்துல பாருங்க, கன்ஃபார்ம் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம். do not be conformed போட்டுட்டு சொல்றாரு, பட் be transformed by the renewing of your mind. நம்முடைய மனம் புதிதாகிறதினால் மறுரூபம் அடைகிற ஒரு அனுபவம், மறுரூபம், டிரான்ஸ்ஃபார்மிங். அப்போது பிரியமானவர்களே, முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாக ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அந்த சரீரத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி அதை உகந்த பலியாக, அது தேவனுக்கு பிரியமுள்ள ஆராதனையாக, அதை ஆண்டவர் சுகந்த வாசனையாக அதை முகர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மனதையும் ஆண்டவர் புதிதாக்கி ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், முதலாவது உங்கள் சரீரங்களை கர்த்தருக்கு ஜீவபலியாக அர்ப்பணியுங்கள். இரண்டாவது, உங்கள் மனம் புதிதாக்கப்பட்டு அது மறுரூபமாகிற அனுபவத்தை உடையவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்காக இந்த 11 அதிகாரத்தில் அநேக காரியங்களை நீர் செய்திருக்க, நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னதென்பதை நீர் எங்களுக்கு இந்த 12ஆம் அதிகாரத்தில் போதித்தபடினாலே நாங்கள் அதை செய்து புத்தி உள்ள ஆராதனையை உமக்கு ஆண்டவரை ஏறெடுத்து, ஆண்டவர் எங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் அடைய, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.